11ஆம் இடத்தை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையா பார்க்கிறார். அதுவும் புதன் ராகு இணைவுல இருக்குது. ஒரு மனிதன் பிரம்மாண்டமாக ஆகணும்னா ராகு பகவானுடைய தொடர்பு வேணும். ஒண்ணு, ஒரு மனிதன் புத்திசாலியா நல்ல ஒரு விஷயத்த ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கணும்னா இந்த புதன் பகவான் வேணும். தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், டேலண்டான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம். எப்படி லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் மேசராசிக்கிட்ட அதிகமாக உண்டு. 66 நாட்கள் புதன் பகவான் எந்த ராசிலையும் இருக்க மாட்டார். ஆனா இப்ப கும்பராசியில மட்டும் இருக்கிறார். உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இதுக்கு முன்னாடி பாருங்க 10ஆம் இடத்துல போய் இருந்தார். எப்படி 10ஆம், உங்களோட சிந்தனை எல்லாமே உங்க மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி என்னமா ஓடி இருக்கு சொல்லுங்க. நம்ம ஒரு கௌரவத்தோட இருக்கணும்ப்பா, நம்ம அந்தஸ்தோட இருக்கணும், நமக்கு புகழ் வரணும், அந்தஸ்து வரணும், கௌரவம் வரணும், நம்ம சொந்த காலம் நிக்கணும் அப்படிங்கிறது என்ன நிறைய பேருக்கு மேசராசிக்கு ஓடும். கேட்டுப்பாரு. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குருடைய சிப்பம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க. பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு சேரப்போகுது. எப்படி பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு சேரக்கூடிய நாள் ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வரை இந்த பலன் செம்ம ராஜ யோகத்துல இருக்குது. குரு பகவான் 9ஆம் பார்வையாக புதன் பகவான புத்திகாரகன பிரம்மாண்டமான பயங்கரமான ராஜயோக கிரகத்தை ராகு பகவான பார்க்கிறார். இது 12 ராசிக்கும் என்ன யோகம் இருக்கு நல்லா பார்த்துருங்க. புதன் பகவான் 66 நாட்கள் லாபஸ்தான் கால சக்கரத்தின் 11ஆம் இடத்துல இருக்கார். மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அறிவை காட்டக்கூடிய புதன், பணத்தை காட்டக்கூடிய குரு, ஒழுக்கத்தை காட்டக்கூடிய குரு, பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய ராகு. இது எல்லாமே ஒரு யோகமா உடைய காலமா கண்டிப்பா வருது. அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது கண்டிப்பா பார்த்துட்டு பலனுங்க. 100% இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யும். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தான் இந்த மேசராசி. இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் மேசராசி கிட்ட அதிகமா இருக்கும். நல்லா பார்த்துக்கணும். தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், டேலண்டான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம். எப்படி லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் மேசராசி கிட்ட அதிகமாக உண்டு. இவங்க எந்த வேலையும் நீங்க கொடுங்களேன், எந்த வேலையும் ஃபாஸ்டா பண்ணணுங்கிற எண்ணம் மேசராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வையில, அதாவது புதனும் குருவும் பார்த்துக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது. இது ரொம்ப நாள் புதன் பகவான் ஒரே இடத்துல கும்பராசியில ராகுவோட சேர்ந்திருக்காரு. எப்படி புதன் ராகு இணைவு, புதன் ராகு இணைவு, குருவுடைய பார்வையில புதன் பகவான் இருக்கிறார். நல்லா பாருங்க. நம்முடைய விதி ஜாதகத்துல புதன் தான் அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம். இப்படி அறிவை கொடுக்கக்கூடிய, ஏன் இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன் தெரியுங்களா? ஏன்னா புதனுடைய வீட்டுல குரு பகவான் இருக்கிறார். புதனுடைய வீட்டுல குரு பகவான் நல்லா பார்த்துக்கணும். 2 கிரகம் வக்ரமாயி பார்த்துக்குது பாருங்க. இது மிகப்பெரிய ராஜயோகம். இப்படி 2 கிரகமும் வக்ரமாயி பார்க்குது. இது நல்லதா கெட்டதா? இதுக்கான பதிவு தான் இது. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சினா அந்த புதன் குரு பார்த்தாவே நல்ல யோகம். அதான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புதனுடைய வீட்டுல குரு இருக்கிறதுனாலதான் இந்த வீடியோ நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் இந்த குரு பகவான் பார்க்க 9ஆம் பார்வையாக, அதுவும் சிறப்பு பார்வை 9ஆம் இடத்தை பார்வையா பார்க்கிறார். எங்க உங்க ராசியிலிருந்து 11ஆம் இடத்தை. எப்படி 11ஆம் இடத்தை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையா பார்க்கிறார். அதுவும் புதன் ராகு இணைவுல இருக்குது. ஒரு மனிதன் பிரம்மாண்டமாக ஆகணும்னா ராகு பகவானுடைய தொடர்பு வேணும். ஒண்ணு, ஒரு மனிதன் புத்திசாலியா நல்ல ஒரு விஷயத்த ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கணும்னா இந்த புதன் பகவான் வேணும். ஒரு மனிதன் கேசு பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எல்லாமே இந்த புதன் தான். ஒரு மனிதனுக்கு புதன் நல்லா இருந்தாதான் எல்லாமே அறிவு கூர்மையா வேலை செய்யும். இப்ப இந்த குரு பகவான் அவர் வீட்டுல இருந்து பாக்குறது நல்லதா கெட்டதா? நல்லா பாருங்க. மேசராசியை பொறுத்தவரை நான் ஓப்பனா சொல்றேன். உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இதுக்கு முன்னாடி பாருங்க 10ஆம் இடத்துல போய் இருந்தார். எப்படி 10ஆம், உங்களோட சிந்தனை எல்லாமே உங்க மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி என்னமா ஓடி இருக்கு சொல்லுங்க. நம்ம ஒரு கௌரவத்தோட இருக்கணும்ப்பா, நம்ம அந்தஸ்தோட இருக்கணும்,
நமக்கு புகழ் வரணும், அந்தஸ்து வரணும், கௌரவம் வரும், நம்ம சொந்த காலம் நிக்கணும் அப்படிங்கிற என்ன நிறைய பேருக்கு மேசராசிக்கு ஓடும். கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஓடும். அது இல்லாம பாருங்க, 10ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்கும்போது 11ஆம் இடத்தை விரயம் பண்ணும். உங்களுடைய லாபம், பொருளாதாரம், இன்கம் நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன். மேசராசியை பொறுத்தவரை யாருடைய ஜாதகத்துல நான் தயவு செய்து சொல்றேன், எல்லாருமே மேசராசியை பிறந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பிறப்பு ஜாதக தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு நீங்க பலனிடுங்க. ஏன்னா இப்ப குருவுடைய பார்வையில இந்த 2 கிரகம் இருக்கு. அதனாலதான் நான் கண்டிப்பா அதை பார்த்து சொல்றேன். ஏன்னா இது ஏப்ரல் மாசம் கரெக்டா 10ஆம் தேதி வரை இந்த கிரகம் குருவும் புதனும் பார்த்துப்பாங்க. புதன் பகவான குரு பார்வையில வச்சுக்கிட்டே இருப்பார். எப்படி? குரு பார்வையில புதன், புதனுடைய வீட்டுல குரு, இது சரியாந்திர யோகம். நல்லா பாருங்க, 66 நாட்கள் புதன் பகவான் எந்த ராசிலையும் இருக்க மாட்டார். ஆனா இப்ப கும்ப ராசியில மட்டும் இருக்கிறார். அதனாலதான் இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அறிவும் பணமும் சேருது. நான் எப்படிமா உங்களுக்கு சொல்லுவேன், இது அறிவும் பணமும் சேருது. அப்ப நீங்க அறிவா அதை யோசிச்சு அந்த பணத்தை எடுக்க பார்க்கணும். அது உங்களுடைய கையில தான் இருக்குது. உங்களுடைய கையில உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதக தசாபதியை பார்த்துட்டு நீங்க எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு யோகம், ராஜயோகம் உங்களுக்கு வேலை செய்யும். அறிவான கிரகமும் பணமா உங்களுடைய புகழ் அந்தஸ்து பணமான கிரகம், ஒழுக்கமான கிரகம் உங்களை பார்க்குது. அது இல்லாம உங்க ராசி அதிபதியும் பார்க்குது. இது மிகப்பெரிய ஒரு மாற்றங்க. அதான் சொல்லல, 66 நாட்கள் ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வரை உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம். நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன், இதுக்கு முன்னாடி வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, தொழில் பிரச்சனை இருந்துச்சா கேட்டு பாருங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா தொழிலையும், வருமானத்தையும், பொருளையும், வேலை உத்தியத்துல தடங்களையும் கண்டிப்பா மேசராசிக்காரங்க பார்த்திருப்பாங்க. கடன் இல்லாத ஆளே கிடையாது. ஏன் கடன் ஏன் இருந்திருக்கும் சொல்லுங்க? புதன்கிட்ட முன்னாடி 10ஆம் இடத்துல இருந்தா காசு பணத்தை சேமிக்க விடாம கண்டிப்பா உங்களுடைய புகழ் அந்தஸ்து, வேலை தொழில மேலே அதிகாரி, அதுல ஒரு பிரச்சனை, வேலையை விட்டுருப்பாங்க. நிறைய பேர் கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிர்ப்பு பிரச்சனை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் திருமண தடை, கண்டிப்பா 100% திருமண தடை இருந்திருக்கும் பாருங்க. திருமணத்திலே ஒரு மந்தமான தன்மையும், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையும், தொழிலையும் மந்தமான தன்மையும், உத்தியோகத்திலையும் ஒரு தடங்களை பார்த்தது யாருன்னா மேச ராசிக்காரங்க. ஏன்னா இவங்களுக்கு வேறையே சனி போயிட்டு இருக்கு. சனி பகவான் வேற வக்ரமா 3 மாசமா இருந்தார். நல்லா தெரிஞ்சுக்கு, 3 மாசம் வக்ரமா இருந்தார். ஜூன் மாசத்துல இருந்து பாருங்க, நான் ஓப்பனா ஜூன் மாசத்துல இருந்து பாருங்க, நிறைய பேருக்கு லாப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை, கால் வலி நிறைய இருக்குது. எப்படி? கால் வலி. அடுத்து 11ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? நம்முடைய மூத்த சகோதர உறவு, அதுல ஒரு தடங்கள். அடுத்து தொழில், உங்களுடைய மாமனார் மாமிய உறவுகள், தொழில் சார்ந்த விஷயம் ஒரு மந்தமான தன்மைகள், இது மாதிரி ஒரு அலைச்சல் நிறைய இருந்திருக்கும். படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, அரசியல் ஒரு தடங்கள், தாமதம், இது எல்லாமே கேட்டீங்கன்னா மேசராசி ஆமான்னு சொல்லுவாங்க நமக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேசராசிக்காரங்க தான். குரு சுக்கிரன் ஜோதி டிவில அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்தது மேசராசி, அதிக ஜாதகம் கொடுத்தது மேசராசி, அதிக ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுத கொடுத்ததும் இந்த மேசராசி. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியான நேரம் வருது. அறிவும் எப்படி? அறிவும் புகழும் அந்தஸ்தும் பணமும் சேரக்கூடிய நேரம் உங்களுக்கு கரெக்டா 66 நாட்கள். இது செம்மையான நேரம். ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வரை இந்த பலன் பயங்கரமா இருக்கும். நல்லா பாருங்க, 2 கிரகம் வக்ரம் சேருது பாருங்க. வக்ரமான கிரகம் வக்ரத்தை பார்த்தா அது வக்ர நிவர்த்திங்கிறாங்க, அது ராஜயோகமா மாறுங்கிறாங்க. உங்க ராசிக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி சொல்லுங்க? குரு பகவான். 12ஆம் வீட்டு அதிபதி, அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு 3ஆம் இடத்துல நிற்கிறாங்க. 3ஆம் இடத்துல இருந்து முயற்சி வெற்றில இருந்து நேரம் 9ஆம் இடத்தை பார்க்கறது. கண்டிப்பா முதல் பலனே சொல்றேன், 6ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரி, வழக்கு, வம்பு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இப்ப எடுத்து நடத்தினால் உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். புதன் சூரியன் பகவான வீட்டை கண்டிப்பா பார்ப்பார். 5ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பாரு. ஆசையை தூண்டுறாரு. 5ஆம் இடம் ஆசை, பணம் எல்லாமே தூண்டுறாரு. அப்ப அது நடக்க போதும். குருவுடைய பார்வை எங்க போறது சொல்லுங்க? நேரா பாருங்க, 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. நான் ஓப்பனா சொல்றேன், திருமண தடை, பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர், அவமானம் பார்த்தா இப்ப பார்க்க மாட்டீங்க. திருமண தடையும் கண்டிப்பா நிறைய திருமணம் முடியும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே படிப்புகளில பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவீங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை 100% இந்த குரு பார்க்கறதுனால கண்டிப்பா வரும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் குரு பகவான், அந்த சூரிய பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுக்கு தான் போவார். எப்படி பார்த்தாலும் 2 மாசம் குருவுடைய வீட்டுல தான் அவர் இருப்பார். அதனால அரசாங்க வேலை, அரசு முன்னாள் எல்லாமே பாருங்க நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு வேலை செய்யும். எப்படி? இந்த குரு பகவானால வேலை செய்யும், இந்த புதனால வேலை செய்யும், அறிவால வேலை செய்யும், எல்லாமே வேலை செய்ய போகுது. இப்ப வேலை உத்தியத்துல ஒரு லெவலுக்கு போனா கண்டிப்பா நீங்க போறீங்கன்னு அர்த்தம். ப்ரமோஷன் எத்தனை பேருக்கு வேணும்? இப்ப புதன் பகவான் நல்லா இருந்தா ப்ரமோஷன் அள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பார். ப்ரமோஷன் தேடி வரும். வேலை தொழில் உத்தியோகத்துல சொல்றேன்.
வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க எல்லாம் பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கும். நீங்க கேட்டு பாத்துங்க, எத்தனை பேர் வெளிநாட்டுல ப்ரமோஷன் கிடைச்சா மட்டும் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க. வேலையில மாற போறீங்கன்னு கேட்டு பாருங்களேன் நிறைய பேர்ட்ட. வெளிநாட்டுல உள்ளவங்க சும்மா கேளுங்க, வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாரும் வேலை மாற போறீங்களா இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட போறீங்களா, கண்டிப்பா மாற போறாங்கன்னு அர்த்தம். இப்ப கொஞ்சமாச்சும் இந்த நான் சொல்றது இந்த ஏப்ரல் மாசம் கரெக்டா 10 கொஞ்சமாச்சும் கடன் சுமையை கண்டிப்பா குறைப்பீங்க பாருங்க. கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, வழக்கு பிரச்சனை இருக்காது. சொந்தமா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்க போறீங்க. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். மெயினா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, இரும்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, நெருப்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்ட்ல பட்டையை கிளப்புவாங்க. இப்ப பண்ணுங்க தொழில். சனிபான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. சனிபான் நல்லா இருக்காருன்னு பார்த்து ஜாதக பார்த்து தசாபதி இப்போ யூஸ் பண்ணி பாருங்க, பயங்கரமான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா குருபகவான் எங்க பாக்குறாரு, நேரம் 7ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை பாரு. பெருங்கொண்ட போனா இன்கம் லாபத்தை அள்ளி கொடுப்பாரு பாத்துக்குங்க. தொழில சொல்றேன், ஏன்னா 11ஆம் இடத்தை பார்த்தா லாபம் வரணும். ஏன்னா குரு பாக்குறாரு, குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. மூத்த சகோதர உறவு, சகோதர எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. லாட்ரி யோகத்தை எடுங்க கண்டிப்பா. அதான் சொல்லல, அறிவு ஞானம் தோணும் உங்களுக்குள்ள, ஒரு மனசுக்குள்ள ஓடுதுல, இதை எடுக்கலாமா வேண்டாமா கண்டிப்பா யோசிச்சு இப்ப எடுக்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சிடும். அதாட்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம். ஜாதக புக் பண்ணுங்க, நல்லா இருக்கும். திருமணம், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிருங்க. 5ஆம் இடத்தை எல்லா கிரகம் பாக்குது, ராகு பாக்குது, புதன் பாக்குறாரு. அதெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா புதன் பார்த்தாவே கண்டிப்பா குழந்தை கிடைச்சிடும். ஏன்னா குழந்தை போல் குணம் புதனுக்கு மட்டும்தான் இருக்கு. எப்படி ஒரு அப்பாவுடைய சொத்தோ தாத்தாவுடைய சொத்தோ பூர்வீக சொத்தோ எந்த ஒரு கேஸ்ல இருந்தாலும் இப்ப ஜெயிக்க போறீங்க. நல்ல நேரம் நெருங்கி வருது பாத்துக்கோங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். ஒரு நட்சத்திர படம் பார்க்க வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், அஸ்வின் நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? நட்சத்திரம் பூரத்துல போனார் சுக்கிரபான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா காசு பணம் இன்கம் தொழில் உத்தியோக தரங்களை கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கேட்டு பாருங்க. உடம்பு உபாதைகள் கண்டிப்பா ரீசெண்டா இப்போ 1 மாசம் 2 மாசம் கேட்டு பாருங்க ஆமாம்பாங்க. வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, கணவன் மன வருத்தங்கள், தடங்கள், தாமதம், ஒரு அலைச்சல்கள், எதுவுமே ஒரு கொஞ்சம் பதஷ்ட குணங்கள், நிதானமா ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா இந்த அஸ்வின்ல பிறந்தவங்க. கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இப்ப ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு வந்திருக்கணும். இல்ல வேலை மாற போறீங்க, இல்ல வேலைக்காண்டி உத்தியோகத்துல நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி வரப்போது. அரசாங்க வேலை கிடைக்க போகுது. எப்படி? அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம், கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, கெமிக்கல், மருத்துவம், அடுத்து இந்த கலப்பட சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். கலைத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி படிப்புகள் நல்ல மாற்றம் வரும். ஆனா வேலை உத்தியோகத்துல ஒரு கண்டிப்பா ஒரு சேஞ்சு, ஒரு ப்ரமோஷன் வந்துடும். வெளிநாட்டுல உள்ளவங்க செம்ம யோகம் இருக்கு. அஸ்வின்ல எத்தனை பேர் பிறந்தீங்களோ வெளிநாடு வெளியில் உள்ளவங்க சாதிக்க போறீங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கு பாத்து. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது அஸ்வின்ல பிறந்தவங்க. இனிமே சூப்பரா இருப்பாங்க. அஸ்வின்ல பிறந்தவங்க நல்ல யோகம் வருது. அடுத்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும், டேலண்டான குணமும் நிறைய இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி முடியும் பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய அந்த பரணி நட்சத்திரம் பிறந்தா கண்டிப்பா இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. எப்படி? பரணி நட்சத்திரம் எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். என்ன காரணம் சொல்லுங்க? சுக்கிரபான் மேக்சிமம் எப்படி பார்த்தாலும் 11ஆம் இடத்துல வளமா இருக்காரு. அடுத்து 12ஆம் இடத்துல போய் உச்சமாயிடுவார் இந்த 66 நாளுக்குள்ள. அப்ப வெளிநாடு, வெளியூர், வேலை, தொழில், உத்தியோகம் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் பாருங்க. இப்ப நீங்க கேளுப்பாங்களே, பரணியில பிறந்தவங்க எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கு கேட்டு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, பகை பிரச்சனை இருக்கு, எதிரி பிரச்சனை இருக்கு, வேலை பிரச்சனை இருக்கு, தொழில் பிரச்சனை இருக்கு, உத்தியோக பிரச்சனை, நிறைய தரங்களை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிம்மதி கிடைக்குமா கிடைக்காது ஒரு குழப்பத்துக்கு போனது பரணி பரணி பரணி. ஏன்னா பரணி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. ஏன்னே இப்ப சூப்பரான யோகம் இருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கரணவனி ஒற்றுமை சார்ந்த விஷயம், திடீர் யோகங்கள் நிறைய இருக்கு. திடீர் ராஜயோகங்கள் நிறைய இருக்கு. எடுத்துக்கங்க. இந்த நேரம் உங்களுக்கு சூப்பர் நேரம். ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போது. குரு பாக்குறதுனால சொல்றேன் நான். உங்க ராசி அதிபதியும் பார்ப்பாரு, குருவுடைய வீட்டை சுக்கிரபகவான் போறாரு. அதனால இந்த பரணி அனைவருக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டது நடக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை பிறந்தவங்க நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே இருக்கும். எது? கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவை பயங்கரமான தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, யார்கிட்டயுமே கை கட்டி நிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பான உணர்வு இருக்கும். எந்த வேலை பார்த்தாலும் அது கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. ஆனா இது முன்னாடி பாருங்க, உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருந்தாரா, இப்ப 11ஆம் இடத்துக்கு கண்டிப்பா இந்த காலத்துல நிற்பார். 11 12 இருப்பாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏதோ பெருசா சாதிக்கக்கூடிய வெறியை தூண்டுறாரு. பணம், பொருள், நகை, சேமிப்பு சூப்பரா இருக்கும். யாருக்கு? கண்டிப்பா இந்த கார்த்திகை பிறந்தவங்க எல்லாரும் சொல்றேன். பணம், சேமிப்பு, வருமானம் நல்லா இருக்கும். வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாடு யோகம் வரும். அரசாங்க வேலையில ஒரு மாற்றம் வரும். அரசியல ஒரு மாற்றம் வரும். தொழில் ஒரு நல்ல மிகப்பெரிய வெற்றி வரும். நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு, வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் சூப்பரா இருக்கும். பயங்கரமான ஒரு உயர் பதவிக்கு போகக்கூடிய நேரம். கண்டிப்பா அந்த கார்த்திகை நட்சத்திரம் கண்டிப்பா ஒரு வெற்றி கிடைக்குது. இனிமே தோல்விங்கிற விஷயம் கிடையாது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும்.
வரக்கூடிய குரு பகவானும் புதன் பகவான் பார்வையால் உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாகவே அமைகிறது.